ஆண்டவர் முகம் பார்க்கிறவர்களை ஆண்டவர் ஒரு போதும் யாரையும் தள்ளுவது இல்லை. நம்ம ஒன்றுக்கும் உதவினா கூட ஆண்டவருக்கு நமக்கு உதவி. அது இல்லையா? நம்ம வீட்டுல சொல்லுவாங்க, நீ ஒண்ணுக்கும் லாக்கி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா அவங்க தாயின் கருவில அவங்க தெரிஞ்சுக்கணும், நீ எப்போ வருவ, எப்போ நீ ஆண்டவரத்துல வருவேன்னு அவருக்கு தெரியும். அது இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை குறிச்சு நான் பெரிய திட்டம் வச்சுக்கிறேன், அதனால நீ கவலைப்படாத, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன், உன்னுடைய சந்ததிய கடலின் மணலை போல நான் பெருக செய்வேன். அப்ப பாருங்க, ஆபிரகாமின் தேவன் நம்மோடு இருக்கிறார். இல்லையா? இப்போ நம்ம வசனத்துக்கு நேராக நம்ம போகலாம். நம்ம சின்ன ஒரு சபம் செய்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம். கண்களை மூடி. எங்கள் அன்பும் இரக்கமும் மிகுந்த நல்ல தகப்பனே, இந்த நாளில கூட நீ கொடுத்த இந்த வார்த்தை நிமித்தம் அநேக உள்ளங்கள் பணப்பட உதவி செய்வீராக. இந்த வார்த்தை நிமித்தம் விடுதலை ஆக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் சிறியோர் முதல் பெரியோர் வரை நீ தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சங்கீதம் 108 3ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 108 3ஆம் வசனம். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஜனங்கள் கோடி கணக்கில் இருக்கிறாங்க. இல்லையா? ஆனா பாருங்க, யார் வந்திருக்குது? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப நம்ம எவ்வளவு மகிமையானவங்க பாருங்க. உங்க வாழ்க்கையில தேடி வந்த வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நீங்க தேடி வந்ததுனால ஒரு நாள் நீங்க கெட்டு போவதில்லை. உங்கள் தொழில நீங்க நல்லா வருவீங்க. உங்களுடைய வீடும் உங்களுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் தேவன் அதை கொண்டு உங்களை நடத்தி அதுவே உங்களை மிச்சம் பண்ணும்படியா வைப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த வருமானத்தை கூட வெளியே அனாவசியமா போகாதபடி நீங்க சாப்பிடும்படி வைப்பார். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய நம்ம நினைப்போம், ஆண்டவர் நம்மளை விட அதிகமா யோசிப்பார் நம்மளை குறிச்சு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன். ஜனங்கள் இவ்வளவு இருந்தாலும் நம்மள மாதிரி ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம எப்படி அவரை பாடி துதிக்கணுமா? ஜாதிகளுக்குள்ளே உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன். அப்ப அவரை பாடி துதிக்கும் போது அவருடைய மகிமை, அவருடைய அதிசயம் நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்படும். இல்லையா? ஏன்னா அதுக்காக தான் நம்மளுக்கு கைகளை ஆண்டவர் தட்டும்படியாக நம்மளை வச்சிருக்கிறாரு. நம்ம வாயை கொடுத்திருக்கிறது ஆண்டவரை துதிப்பதற்காக. அப்ப பாருங்க, நம்ம இதெல்லாம் செய்யும் போது நம்மளுடைய எல்லா பாரத்தையும் அவர் சுமப்பார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 103 வசனத்தை நாம் படிக்கலாம். 9, 10, 11 3 வசனத்தை நாம் படிக்கலாம். கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன், தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை கொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரை கைக்கு என்னை விலக்கி தப்புவிக்கும். 9வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். கர்த்தாவே, நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன், தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஏன்னா ஆண்டவரை பத்தி பாடுறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை தேவன் தருகிறார். அல்லேலூயா. 10 நரம்பு நம்மளுடைய கைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். 10 நரம்பு கைகளால நம்ம அடிச்சு தட்டி பாடும்போது நமக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர்
நீக்கி போட்டு நம்மளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, உங்களுக்கு உங்க குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும் போது எவ்வளவு ஒரு மகிமையான காரியம். அப்ப பாருங்க, ஆண்டவர் இதை செய்தார்னு நீங்களே சாட்சி சொல்லுவீங்க. அல்லேலூயா. நான் இங்க போய் உட்கார்ந்து தேவனை துதிச்சேன், தேவன் எனக்கு இதுல விடுதலை கொடுத்தாரு, இதுல எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு நீங்க சொல்லுவீங்க. அல்லேலூயா. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குறைவின்றி ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. 10வது வசனத்தை படிக்கலாம். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவிக்கிறவர். அல்லேலூயா. ராஜாக்களுக்கு மாத்திரம் இல்ல, நமக்கும் ஜெயத்தை தருகிற தேவன். அல்லேலூயா. ராஜாக்கள் ஜெயிக்கிறாங்கன்னா ஆண்டவர் அவங்கள அந்த காலத்துல ராஜாங்கள்லாம் யுத்தத்துக்கு போவாங்களாம். யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவரை முன்ன வச்சுக்கோங்க, ஆண்டவரே நான் யுத்தத்துக்கு போறேன், என்னுடைய சேனை கம்மி, நான் ஒத்தால போறேன், ஆனா நீர் எங்களோட வருகிற இந்த நிச்சயத்துடன் போறேன்னு எல்லாத்தையும் ஜெயிச்சிருந்தாங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, தாவீது என்ன செஞ்சான், பெலிஸ்தியரை வீழ்த்தும்படியான ஒரு கட்டத்துக்குள்ள போறான். இப்ப இந்த தாவீது என்ன செய்யறான், தன் சகோதரனை பார்க்க தான் போறான். அங்க போகும்போது சவுல் ராஜாவா இருக்கிறார். இந்த சவுல் சொல்றாரு, அவனை பெரிய ராட்சசனா இருக்கிறான், அவன் பேர் கோலியாத்து, அவன் ராட்சசனா நிக்கிறான், என்னுடைய ஜனங்களை என்னுடைய நாட்டை அடிமையாக்கும் வருது, அவனை ஒருத்தனை பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தாவீது என்ன செய்யறாரு, போறாரு. அவர் சிறு பையனா இருக்கிறாரு, அவர் போறாரு, நான் போய் அந்த உங்களுடைய தேசத்தை நான் காப்பாத்துறேன், நம்மளுடைய ஜனத்தை நான் காப்பாத்துறேன் போது இந்த சாலமோன் நினைக்கிறாரு, நாங்க தடியும் கம்பம் கத்தியும் எல்லாத்தையும் வச்சிருக்கும் போதே எங்களால காப்பாற்ற முடியல, நீ சின்ன பையனா இருக்கிற, அவனை ஒரு ஆடு மேய்ப்ப, நீ தோலாடைய தடுத்து கொண்டு வந்திருக்கிற, உனக்கு கவசம் இல்லை, உனக்கு எதுவுமே இல்லை, உனக்கு பாதுகாப்பு இல்லை, எதுவுமே இல்லாத போது நீ எப்படி அவங்ககிட்ட நீ சண்டை போடுவேன்னு எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. ஆனா நம்ம கூட இருக்கிறவர் யாரு, பெரியவர். இல்லையா, எல்லாத்தையும் அட்டைக்கு ஆளதான் முடியும். இல்லையா, அவன் என்ன செய்யறான், என்னோடு கூட வருகிறவர் யாரு, பெரியவர். நான் செய்ய போற காரியத்துல தேவன் எனக்கு பங்கா இருக்க போறாரு. அவன் என்ன செய்யறான், 2 கூழாங்கல் எடுத்து போகும்போது எதிர்த்து நிற்கிற கோலியாத்தை ஏளனமா தெரியும். அது சிறு பையனை, உயிரை காப்பாத்தின்னு போ, நீ ஏன் வர இவங்களுக்காக, என்னை நீ வீழ்த்திருவியா, உன்னை விட நான் எவ்வளவு ஹைட்டான வெயிட்டா இருக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணும் போது அவன் சொல்றேன், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துல நான் உன்னை வீழ்த்துவேன். இல்லையா, பாருங்க, கூழாங்கலை சுழட்டி விழும்போது கரெக்டா அந்த நெத்தி பொட்டிகளை விழுந்து அவன் என்ன செய்யறான், கீழே விழுறான். இவர் போய் மேலே ஏறி அவனுடைய சிரசு மீது கட்டி வைத்து அவர் தோற்கடித்தார். இல்லையா. இப்ப பாருங்க, ஜனங்கள் எல்லோரும் தாவீதை போற்றி பாடினாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 14,000 அவங்க என்ன செய்யறாங்க, குதித்து பாடினாங்க. அப்ப பாடும்போதுதான் சவுலுக்குள்ள ஒரு பொல்லாத அவங்க வருது. இல்லையா, ராஜாவாகிய என்ன நீ பாடாம அவன் கொன்னதுனால அவனை போற்றி பாடுறீங்களேன்னு அவனே என்ன செய்யலாம், தாவீதை கொலை செய்யும்படி அவன் வளர்த்தாங்க. இல்லையா. இப்ப பாருங்க, ஆண்டவர் அந்த இடத்துல தாவீதை காப்பாற்றுகிறார். இல்லையா, சவுல் கொடுக்கிற அம்புகளிலிருந்து தேவன் தாவீதை தப்பிக்க வைக்கும்படி அவன் என்ன செய்யறாரு, உதவி செய்கிறார். இல்லையா, அதுதான் சொல்றாரு, தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறாரு. இல்லையா. அப்போ தாவீது நன்மை செஞ்சத சவுல் என்ன செஞ்சுட்டாரு, மறந்துட்டாரு. அப்போ அவங்களால போய் நிற்க முடியல, இவர் போய் நின்னாருல்ல, நின்று தேவனுடைய மகிமைக்காக செஞ்சாருல்ல. இப்போ நீ என்ன செய்யணும், நினைக்கணும். அதை நினைக்கிறதுக்கு பதிலா ஒரு போராம ஆவி அவனுக்குள்ள வந்தது. அல்லேலூயா. 11வது வசனத்தை, மாயை பேசும் வாயும் கலத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரை கொடுத்து என்னை விலக்கி தப்புவீங்க. இப்ப பாருங்க, அநேக நமக்கு பொல்லாதவர்களா இருக்கலாம், நிறைய பேர் நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க பொல்லாதவர்களா இருக்கலாம். ஆனா
இதுக்கெல்லாம் வந்து நம்ம பயத்தாலும் நம்மளுடைய வலிமையினாலும் நம்மளுடைய சிந்தையினாலும் நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. அப்போ ஆண்டவர் நம்மள என்ன செய்யறாரு, அவரோட கண்ணில் இருந்து மறைச்சு அவங்களே நமக்கு நன்மை செய்கிறவரை மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் செய்யாத அற்புத அதிசயம் ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் எல்லாமே செய்ய அவருக்கு தான் அதிகாரம் உண்டு. ஒருவனை உயர்த்துக்கிறது தான் அவர் தான், ஒருவனை தாழ்த்துக்கிறது தான் அவர் தான். அல்லேலூயா. அப்போ அவ்வளவு பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். பாருங்க, இன்றைய நாளையில இந்த ஓய்வு நாளில எல்லாம் என்ன நினைப்பாங்க, அப்பா இன்னைக்கு வீட்டுல எல்லாம் இருப்பாங்க, அதுக்காண்டி செய்யணும், நீங்க செய்யணும், எல்லாம் வேலை இவ்வளவு வேலை இருக்குது, நம்ம இதைதான் நம்ம பார்க்கணும், டைமுக்கு சாப்பிட்டு நம்ம ஜாலியாக எனக்கு ஒரு நாள் வீட்டில் இருக்கணும், நல்லா டிவி பார்க்கணும், நல்லா விளையாடணும், நம்ம கூட இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்கணும், இப்படித்தான் நம்ம உலக கவலையில நம்ம கலந்து கொண்டு இருக்கணும். ஆனா நாம என்ன செய்யறோம்னா ஆண்டவரை முதல்ல தேடுறோம். அல்லேலூயா. அவரே ஓய்வு நாள்ல ஆண்டவரா இருக்கிறார். ஓய்வு நாளுக்கு அவர் ஆண்டவரா இருக்கிறார். அப்போ அந்த ஓய்வு நாளை நாம் கட்டாயமாக தேவனை தேடிட்டு மற்ற வேலைகள் அப்புறமா போய் செய்யலாம். அது எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும்னு பாருங்க. அந்த வாரம் முழுவதும் நமக்கு சமாதானத்தை தேவன் தருகிறார். உன் பிள்ளைகள் மூலமா உனக்கு சமாதானம், உன் வேலை ஸ்தலத்துல உனக்கு சமாதானம். நீ கஷ்டப்படுறது கஷ்டப்படுறியா, உனக்கு அந்த கஷ்டத்துல இருந்து விடுதலை தருகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 123 1வது வசனத்தை நாம் படிக்கலாம். சங்கீதம் 123 பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. நம் தேவன் எதுக்கு வாசஸ்தலமா இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிற தேவனை நம் கண்கள் என்ன செய்திப்போம், நோக்கி பார்க்குது. நம்ம வேற எதுவும் நோக்கி பார்க்கல, நம்ம எதை நோக்கி பார்க்கிறோம், ஆண்டவரே என்னை ரட்சியம், என்ன நடத்தும், இந்த நாளில ஓய்வு நாள் நீ கேட்கப்படுகிற ஒவ்வொரு ஜபத்துக்கும் பதில்படும் அப்படின்னு நம்ம கண்களை தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யறோம், நோக்கி பார்க்கிறவர்களா இருக்கிறோம். அப்போ நம்ம விசேஷித்தமானவர்கள். அல்லேலூயா. நம்மளை உண்டாக்கின அவருடைய திட்டம் வெளிப்படுதா இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா கொஞ்சம் சிரமப்படணும். நம்ம நிறைய பேர் காலையில எழுந்திருக்க மாட்டாங்க, அதே நேரத்துல நிறைய பேர் காலையில எழுந்து வியாபாரத்துக்கு போவாங்க, வேலை செய்வாங்க. அதே நேரத்துல காலையில எழுந்து சபைக்கு வரவங்க வருவாங்க. அப்ப பாருங்க, நிறைய பேர் வெளியில வேலை செய்ய போவாங்க. அது ஆசீர்வாதம். நம்ம ஓய்வு நாளுக்கு தேவன் ஆண்டவராக இருக்கிறார். முதல்ல ஆண்டவருக்கு அவரை நோக்கி பார்க்கிற கண்கள் எந்த காரியத்துல வெக்கப்பட்டே போவார். அல்லேலூயா. உன்னை நடத்துவார். உன்னை நடத்துகிற தேவன் பெரியவரா இருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்துல இருக்கிற வாசமா இருக்கிறது நம்மளுக்கு பரலோக தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம பூமிக்குரிய தேவனை ஆராதிக்கிறோம், பரலோகத்துல இருக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். அவர் பூமியில இருக்கிறது எல்லாமே அவருடைய தான். அவர் நமக்கு கொடுக்கவும் முடியும், கொடுக்காத இருக்கவும் முடியும். ஆனா அவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதை அவர் பிரியம்னு சொல்லிட்டார். இல்லையா? அதனாலதான் நீ எப்படியெல்லாம் நீ பின்மாற்றமா போனா கூட அவர் அன்பை காட்டி கிட்ட வச்சுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமத்துல 20வது அதிகாரத்துல 4லிருந்து 15 வசனத்தை நாம் படிக்கலாம். நாலுல இருந்து 15 வரை நம்ம வாசிக்கலாம். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்தின் முகத்திலே யூதா ஜனங்களும் எருசலேமிலும் கூடிய சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்திற்கு நீர் அல்லவோ தேவன்,
ஜாதிகளுக்குடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு இருந்து நிற்கக்கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாயத்தாண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் ஒரு சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரை கேட்டு ரட்சிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது ஆமோன் புத்திரர், மோவாபியர், சேயர், மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலக்கி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிகட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உங்களுடைய சுதந்திரத்தில் இருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயத்திருக்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்து இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக இருக்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரருடைய கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தியானவின் குமாரனாகிய ஏயாலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யாகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரனில் ஒருவனான லேவியனின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூத கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, யோசபாத் எங்க வந்து நிக்கிறாரு? தேவாலயத்துல வந்து நிக்கிறாரு. தேவாலயத்துல வந்து கேட்றாங்க ஜனங்க, எங்களுக்கு ஆபத்து, எங்களுக்கு யுத்தம் வரும்போது நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், நம்மளை காப்பாற்றுறது யாருன்னு சபையார் எல்லோரும் கூடி நிக்கிறாங்க. இப்ப யோசபாத் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே எனக்கு எங்களுடைய சந்ததிக்கு இந்த வியாதி எல்லாம் வரக்கூடாது, வந்தாலும் இந்த சபை வந்து எங்களுக்கு நாங்க வரும்போது இங்க என்ன கிடைச்சிருந்தோம்? சுகம் கிடைச்சிருந்தோம். அப்ப பாருங்க, எங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, சகல யூத கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். அங்கே அவருக்கு ஒரு தரிசனம், யாரோ தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. ஆண்டவராக ஏவப்பட்டு பரிசுத்த ஆவி இறங்கி சொல்றாரு, கேளுங்க, ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாதிருங்க. அல்லேலூயா. அப்போ கலங்காமல் இருங்க என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது என்றார். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் பிசாசோடும் பொல்லாத மனிதர்களோட போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, பிசாசு வந்து நம்ம எல்லாம் மனுஷனுங்க. பிசாசு வந்து யாரு மூலமானா வந்து நம்ம மனசு என்ன செய்ய முடியும்? நோக்கடிக்க முடியும். பேச்சினால நோக்கடிக்க முடியும், செயல்னால நோக்கடிக்க முடியும். நமக்கு விரோதமா எழுதி நிற்பாங்க. அப்ப பாருங்க, யோசபாத் சொல்றாரு, அவ்வளவு ஜனம் இருக்குது. அப்போ தீர்க்க தரிசனம் வந்து பயப்படாத அவ்வளவு ஜனத்துக்கு. இது யுத்தம் இல்லை, ஏன் யுத்தம்? நான் இருக்கிறேன்ல பெரியவரா, நான் முன்னாடி போய் ஜெயத்தை கொடுப்பேன். பாருங்க, அவங்க வந்தாங்க, இருந்த இடமே தெரியல. அப்ப பாருங்க, ஆண்டவருக்குன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு தேசத்தையும் சொந்தமாக்கி கொடுத்தாங்க. இல்லையா? அப்ப பாருங்க, எரிக கோட்டையோ சாப்பாட்டிருந்தாங்க. வெளியாளுங்க உள்ள வரக்கூடாதுன்னு அவங்களுடைய தேசம் முழுவதும் என்ன செஞ்சாங்கன்னா, பெரிய பெரிய வால்சல் கட்டி யாரும் மேலே ஏறி வராதபடி அப்படியே வச்சிருந்தாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க வந்து கத்தி கவடாலாம் எடுக்க தேவையில்ல, ஒரு பானை எடுத்துக்கோங்க, முன்னாடி பாடல் பாடுறவங்க எக்காலம் ஊற்றி போங்க, பானையில உடைங்க, ஆண்டவர் உங்களுக்கு
யுத்தத்துல வெற்றியை தருவான்னு அவர் சொல்லும் போது அந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சாங்களாம், அதே போல எக்காலம் ஊதுனாங்களாம். எல்லாம் இரவுல போய் ஊதுனாங்க போது எக்காலம் ஊதுனாங்க. எக்காலம் ஊதும் போது என்ன செஞ்சா உள்ளுக்குள்ள ஜனங்கள்லாம் பயந்துட்டாங்களாம். ஐயோ நம்ம என்ன தூங்குறோமே, எதுக்கு வந்தாங்க போறோம்னு அவங்களுடைய மனம் குழம்பி போச்சான். இதை தூக்குதா அதை தூக்குதான்னு போய் இவங்க பானையை உடைக்கும் போது என்ன செஞ்சாங்க, அந்த எருக்க சோறுலாம் படன்னு வந்துச்சான். அல்லேலூயா. இப்ப நமக்கு தடையா இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உடைக்க பண்ணுவார். அல்லேலூயா. பாருங்க, எரிகோ போய் மதில் சோறு நமக்கு முன்பதாக வந்தா கூட ஆண்டவர் அதை உடை தெரிய அவர் வல்லவரா இருக்கிறார். ஏன்னா நம்ம முன்ன போகிறவர் யாரு? பெரியவர். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த ஜனங்க என்ன செய்யறாங்க, அந்த செவ்வல் உடைஞ்ச உடனே எல்லாம் தாண்டி போய் என்ன செய்யறாங்க, அந்த ஜனங்கள் எல்லாம் மறைச்சிட்டு அந்த ஊரை சொந்தமாக்கிக்கிறாங்க. இல்லையா? பாருங்க, ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு எல்லாமே அனுகூலமான காரியங்களை தான் செய்கிறார். ஏன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்படணும். வாழ்க்கையில நமக்கு கஷ்டம் வரும், துன்பம் வரும். ஆனா அதுல நம்ம மேற்கொண்டு போறது தேவனுடைய வார்த்தை தான். இப்ப பாரு, இப்ப நம்ம கேட்டது நம்ம மனசுல இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, கவலைப்படாத. நம்ம தேவ பிள்ளைகளுக்கு சொல்றாரு, நான் இருக்கிறேன். இந்த உலகத்துல பிசாசோட நமக்கு யுத்தம் எப்போதான் உண்டு. ஏன்னா உலகத்தின் அதிபதி பிசாசு, அவன் இதை ஆளுகை செய்யறான். அப்போ தேவ பிள்ளைகளுக்கு உபத்திரவம் உண்டு, வாழ வரைக்கும் உபத்திரவம் உண்டு. ஆனாலும் நம்ம எப்படி மேற்கொள்ளணும்னா ஆண்டவருடைய வசனத்தை வச்சு, ஆண்டவரை வச்சுதான் நம்ம என்ன செய்ய முடியும், மேற்கொண்டு நம்ம போக முடியும். ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, நீ வந்து போகல, யுத்தம் என்னுடைய. அதனால இந்த காரியத்தை குறிச்சு நீ கவலைப்படாத. எல்லாம் அவரை தேடி வராங்க. சபையில தேடி நம்ம ஆண்டவரை போறவர்களுக்கு ஆசீர்வாதம் கட்டாயம். இது பொய்யல்ல, நிச்சயமாக நம்ம எத்தனை பேர் இருந்தாலும் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை யாராலும் திரும்பவே முடியாது. கையிலிருந்து யாரும் கொடுக்க முடியாது, நம்மளுக்கு இந்த யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆண்டவர் கொடுத்தது கொடுத்துருக்கான். இனிமே உங்க வாழ்க்கையில ஜெயம். நீ எந்த வழியில நீ போனாலும் ஆண்டவரை முன்ன வச்சு நம்ம என்ன செய்யணும், எங்கன்னா போட்டா நின்று ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே இந்த காரியத்துக்கு நான் போறேன், இந்த காரியத்துக்கு நான் போறேன், இது எனக்கு ஜெயமாக மாறும், இது எனக்கு ஜெயமாக மாறும். என் பிள்ளைகளிடத்திலிருந்து என் ஜெயத்தை எனக்கு காட்டும். என் பிள்ளைகளை மனமாற்றத்துக்கு கொண்டு வரணும். என்னுடைய குடும்பத்தை நீ சீர்படுத்தணும், சீரில்லாத சீர்படுத்தணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாரு, எல்லாத்துலேருந்து விடுதலை தரார். இன்னைக்கு நம்ம தேவ ஆலயத்துல நம்முடைய எல்லாம் பாரதிய ஆண்டவர் எல்லா சிந்தனையும் நமக்கு வேலை இல்லையா, வேலையை ஒப்புக்கொடு. ஆண்டவரை நான் அடுத்த வாரத்துல இருந்து எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும், நான் போகணும். ஆண்டவரை என்னுடைய பிள்ளைகள் சீர்படுத்தணும்ப்பா, சீரில்லாத இருக்கிறார்கள், அவர்களை தொடுங்கப்பா, மாற்றமானவர்களா அவர்களை நம்முடைய அன்பை காட்டி இழுத்துக் கொள்ளுங்கப்பா அப்படின்னு நம்ம செபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு என்ன செய்யறது, அவர் பதிலளித்து நம்ம குடும்பத்தை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்ம எல்லாருக்கும் முன்பதாக ஒரு சாட்சி உள்ள குடும்பமாய் ஆண்டவர் இருக்கிறார். இல்லையா? கண்களை மூடி செபிப்போம். எல்லா வேதனைகளும் நம்முடைய இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பாதபடியிலே நாம் வைப்போம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் செபிக்கிறதா இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, ஆராதனை நேரத்திலே கர்த்தாவே, நீர் எங்களோடு அப்பா நீர் பேசினீர். பலத்தை எப்படி நாங்கள் ஆண்டவரே, சோதனை எப்படி நாங்கள் தாங்க வேண்டும், சோதனையை நாங்கள் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று நீர் எங்களுக்கு அப்பா நீ சொன்ன உங்களுடைய வசனத்தின் மூலமாய் நாங்கள் விசுவாசிக்கிறோமா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், என்னுடைய பாதங்களை தீர்த்து எங்களுக்கு சமாதானத்தை தந்து எங்கள் குடும்பங்களில் அப்பா நீர் ஆண்டவரே ஒரு நிலையான ஒரு சமாதானத்தை நீ தருவீராக. அப்பா இங்க இருக்கிற எல்லா மக்களையும் உடைய கருத்துல ஒப்படைக்கிறதா, சின்னவரும் பெரியவரும் குடும்பமாய் ஆண்டவரே நீர் அவரை எல்லாரும் ஆசீர்வதியும், எல்லா தேவைகளை சந்தியும், எல்லா குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளை நீக்கும். அப்பா நீர் பெரிய காரியங்களை இங்கே நீ செய்வீராக. வசனத்தை கேட்டு
உடைய வார்த்தை கேட்டு அநேக ஜனங்கள் வீட்டில் அமர்ந்து கேட்ட உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே நீர் இப்போதே கிரியை செய்ததுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுடைய கருத்தில் ஒப்படைக்கிறப்பா, பிசாசு அவர்களை கொண்டு போகிறார்கள். ஆனாலும் நீர் அவர்களை பாதுகாத்து அப்பா அந்த வழிகளை போகாதபடி ஆண்டவரே அவர்களுடைய ஒரு ரட்சிப்பை அவர்களுக்கு தாழ்ந்ததாச்சா. அநேக பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, நீ உதவி செய்ய எல்லா விண்ணப்பத்தையும் பாதபடியிலே வைக்கிறோம். ஆண்டவரே, வந்தவர்கள் வெறுமையாய் போகாதபடி ஆசீர்வாதத்தோடு பெற்றுக்கொண்டு போகும்படியாய் நீ செய்த ஒரு கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிலும் நீ பொறுப்பெடுத்து நடத்தும். புதிய கன மகிமை ஏறுகிற மீட்பராகிய இயேசு நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் தேவன் வருகை மட்டும் எங்களோடும் உங்களோடும் எப்போதும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.